விஜய் மீண்டும் மக்கள் சந்திப்பு நடத்த போறாரு, இண்டோர் மீட்டிங் நடத்துறாரு. ஆனால் எல்லோரும் அவங்கவுங்க கட்சி வளர்ச்சிக்கு நடத்துகிறாங்க. 29ஆம் தேதி கும்பகோணத்தில் நாங்கள் ஒரு கூட்டம் நடத்துகிறோம். வரிசையாக மாநில தலைவர் அவர்கள் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் மக்களை சந்திக்கிறாங்க. எல்லா அரசியல் கட்சிக்கும் செய்கிறது தாங்கன்னா அவரும் செய்யட்டும், தவறு எதுவும் கிடையாது. காவல்துறை எங்களுக்கும் நிர்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க, இப்படி தான் பண்ணணும், மாநில தலைவர் வண்டியில் போகக்கூடாது, மாநில தலைவர் ஸ்டேஜில் தான் கூட்டம் போடணும்னு சொல்லியிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் முதலமைச்சர் வேண்டுமென்றே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமல் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டு அதில் அவங்க அந்த மொடாலிட்டி ஒர்க் அவுட் பண்ணாதாங்கன்னா நமக்கு அந்த ப்ளூ பிரிண்ட் கிடைக்கும், எஸ்ஓபி கிடைக்கும். அதே நான் எஸ்ஓபியே இல்லாமல் இருக்கும். நாங்கள் அரசு சொல்லியிருக்கக்கூடியது, காவல்துறை சொல்லக்கூடிய செய்கிறோம். அதே மாதிரி மற்ற கட்சிகளும் செய்யட்டும், அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்கள் கூட்டணி ரொம்ப பலவீனமாக இருக்குது வெளிப்பார்வைக்கு. அவங்க 10 பேர் இருக்காங்க, நீங்கள் 2 பேர் வச்சு எப்படி தேர்தலை சந்திக்க போறீங்க? இல்லை வேறு கூட்டணிகள், வேறு கட்சிகள் வர வாய்ப்பு இருக்காங்க? ஆனால் இப்படி சொல்கிறேனே, 10 காய்கறிண்ணே, அரை கிலோ 10 சேர்ந்து 5 கிலோண்ணே. இது 4 காய்கறிண்ணே, 1 5 கிலோண்ணே, 4 சேர்ந்து 20 கிலோண்ணே. தராசத்தில் வச்சிங்கன்னா அந்த 4 காய்கறி ரொம்ப பெருசாக இருக்குண்ணே. அந்த அர்த்தத்தில் தான் நாம் சொல்கிறோண்ணே. எத்தனை பேர் நம்பர் என்பது முக்கியம் இல்லை. எங்ககிட்ட ஆக்கப்பூர்வமாக தலைவர்கள், ஆளுமை மிகுந்தவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். வருகின்ற காலத்தில் இன்னும் வரப்போகிறாங்க. 10-4 என்பது இன்றைக்கி நாங்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட தலைமைத்துவ அடிப்படையில் மக்கள் வரத்தான் போகிறாங்க, தலைமை வரத்தான் போகுது, கட்சிகள் வரத்தான் போகிறாங்க. அது முக்கியம் கிடையாது. நாங்கள் 10 பேர் இருக்கோம், 10 பேர் இருக்கோம். எல்லாம் 1/2 கேஜி காய்கறி வச்சுக்கிட்டு 10 பேர்னா அது நான் எத்தனை கேஜிங்கண்ணா? அது 5 கேஜி தானே. நம்ம 20 கேஜி இருக்கும். ஆனால் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க, மக்களுடைய வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வரும். தலைவா இது அப்புறம் பேசுவோம், இது முடிச்சு கடைசி சரி. காய்கறி எல்லாம் இடம் ஒண்ணுதான், ஆனா பர்சன்டேஜ் பாத்தீங்க. அண்ணா நீங்க பழைய தேர்தல் வச்சு சொல்றீங்க அண்ணா, ஏத்துக்கிறேன். 2019 டிஎம்கே கூட்டணி 53% வாங்கினாங்க. 2024 46% வாங்கினாங்க. கீழே வந்திருக்கிறாங்க. 2021 வாங்கியிருக்கிறாங்க. 2026 கீழே வர போறாங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை டிஎம்கேக்கு எதிரான அலை உருவான பிறகு மக்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் அலை உருவான பிறகு நாங்கள் எதிர்த்து தான் ஓட்டு போடுவோம் முடிவுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க. இன்னும் வேலை செய்ய வேண்டி இருக்கு, நாங்கள் செய்கிறோம். இன்றைக்கே எல்லாம் நம்ம ஜெயிச்சிடறோம்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கு, செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தலைவர்கள் எல்லா பக்கம் போகணும், பார்க்கணும், எல்லா வேலையும் செய்யணும், எல்லா பூத்துலேயும் அடிப்படை வேலை செய்யணும். நாங்கள் மார்ச் ஏப்ரல் வரும்பொழுது தயாராக யுத்த களத்தில் நிற்போம். நிச்சயமாக தமிழக மக்களுடைய வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரத்தான். நீங்க பாமகவை போய் உங்க அணிக்கு இழுத்துட்டு வந்தீங்க, இப்ப 2 பேரா பிரிஞ்சிருக்காங்க. நீங்க சமாதான பேச்சுவார்த்தை அண்ணா, இதை பத்தி எங்க தலைவர் இருக்கிறாங்கன்னா, முக்கியமான தலைவர்கள் அவங்க பேசுவாங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி மிக முக்கியமான ஒரு கட்சி, மிகுந்த பெருமை வாய்ந்த ஒரு கட்சி. எப்பொழுதும் பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் மீது பெரும் மதிப்பு வைத்திருக்கக்கூடிய கட்சி. மோடி ஐயா அவர்கள் டாக்டர் ஐயாவின் மீது பெரிய மதிப்பு வச்சிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியவதுக்கு சின்ன கூட சொல்கிறேன். டாக்டர் ஐயா அதற்கு முன்பு வாஜ்பேயியா இருந்த பொழுது பாராளுமன்றத்தில் டாக்டர் ஐயாவை பார்க்க வாஜ்பேயியா விரும்புகிறாங்க. அப்போ டாக்டர் ஐயா சொல்கிறாங்க, நான் பார்லிமெண்ட்டுக்குள்ளே வரமாட்டேனுங்க, நான் சட்டமன்றத்துக்குள்ளே வரமாட்டேன்னு ஒரு சபதம் எடுத்திருக்கேன். அப்போ வாஜ்பேயி ஐயா பார்லிமெண்ட்லேருந்து அவங்க வீட்டுக்கு வந்து ராமதாஸ் ஐயா வீட்டில் கூப்பிட்டு பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு நட்பு இருக்குங்கண்ணா பெரியவங்களுக்கெல்லாம். அதனால் நிச்சயமாக ஏதோ டிவியில் சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்காதீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி மிக முக்கியமான ஒரு கட்சி, பெருமை வாய்ந்த ஒரு கட்சி, எல்லாம் நல்லதாக நடக்கும். ஆனால் தமிழகத்தில் கனிம வள கொலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. தமிழக அரசு தடுக்காம இதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க தான் அதில் இன்வால்வ் ஆயிருக்காங்களா? நான் திமுக காரன் தான் அதில் இன்வால்வ்டே. எப்படி தடுப்பாங்கன்னா, மொத்தமாக கனிம வளம் அரசுக்கு சம்பாதித்து கொடுத்த பணம் 100 crore 100 கோடி 2024 பட்ஜெட்டில் 100 சில்லற கோடி 200 கோடியை கூட தாண்டலிங்கண்ணா. கனிம வளம் மூலமாக அரசுக்கு வந்த வருமானமே அவ்வளவுதான். நீங்கள் நம்புவீங்களாண்ணா? 100 கோடி ரூபாய் தான் கனிம வளம் மூலமாக லெஜிட்டிமேட்டாக வந்த வருமானம்னா நம்புவாங்களா? அதனால் இதெல்லாம் போய் கனிம வள கொள்ளையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் தான் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. நாமக்கல்ல ராஜேஷ் ஒரு எம்பி இருக்காரு, என்ன சொல்றாரு? யாரோ ஒருத்தர் தடுத்தாங்களாமா, கூப்பிட்டு சொல்லுங்க. கரூரில் ஒரு அமைச்சர் இருக்காரு, நாங்கள் ஆட்சிக்கு 10 மணிக்கு வருவாங்களாமா, 10:10 மாட்டு வண்டி விட்டு எல்லாத்தையும் அள்ளிட்டுவான்னு சொல்லுவாங்களாம். இப்படித்தான் அவங்க நடத்துறாங்க. அதனால் எல்லா மக்கள் கோபத்தில் இருக்கிறாங்கன்னா பொறுத்து வந்து பாருங்க. அண்ணா முதலமைச்சர் டிஆர்பி ராஜா உட்காந்து மீட்டிங் போடுறார். வியட்நாம்ல இருந்து ஒரு கம்பெனி இங்கே வரணும். மீட்டிங் போட்டு ட்விட்டரில் ஃபோட்டோ போட்டிருக்காரு. எல்லாம் பேசிட்டோம், 20,000 வேலை வாய்ப்பு உருவாக்க போகிறாங்க, அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க. அதை பார்த்தா 3 நாள் கழிச்சு அதே கம்பெனியை சந்திரபாபு நாயுடு அவருடைய மகன் நர லோகேஷ் அவங்க ஆந்திரா கொண்டு போயிட்டாங்க. நாங்கள் அதுக்கு ட்வீட் போட்டோம். ஏங்க நீங்கள் கம்பெனியை கூப்பிட்டு மீட்டிங் போட்டீங்க, மீட்டிங்கில் டிஆர்பி ராஜா நீங்களே உட்காந்துருக்கீங்க, நீங்களே ட்விட்டரில் ஃபோட்டோ போடுறீங்க. அப்பா ஜெயிச்சிட்டோம், 20,000 வேலை வந்துருச்சு. 3 நாள் கழிச்சு ஆந்திராவுக்கு போயிட்டாங்க. நாங்கள் உங்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கேள்வி கேட்குறோம், என்னையா நீங்கள் கவர்மெண்ட் நடத்துறீங்க, நம்ம ஊருக்கு வரதில்ல. அதுக்கு டிஆர்பி ராஜா என்ன சொல்கிறாங்க? அந்த ஆட்சியின் மீது பாரதிய ஜனதா கட்சிக்கு வைத்திருச்சலாமா எங்களுக்கு? அதனால் அவங்க செய்யக்கூடிய நல்ல வேலையை முறியடிப்பதற்காக நாங்கள் பொய் சொல்கிறோமா?
ஆனால் அவங்க செஞ்சதை நாங்கள் சொல்கிறோம். இப்படித்தான் அவங்க எல்லாம் பொய் வேலையாக சொல்கின்றார். இன்னைக்கு டிஆர்பி ராஜா இன்னொரு சூப்பரான ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கார். நமக்கு எந்த கம்பெனி வருதுன்னு முக்கியம் இல்லை, நமக்கு எப்படிப்பட்ட கம்பெனி வேணும்னு நாங்கள் ஸ்ட்ராட்டஜிக்காக அந்த கம்பெனியை மட்டும் கூப்பிட்றாங்களா. இப்போ பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் கேட்பீங்க, அண்ணா ஆந்திராக்கு 10 போயிடுச்சு, தமிழ்நாடு 2 தான் வந்திருக்குன்னா, தம்பி நம்ம கேட்டதே 2 தான் அப்படிங்கிறார். இது வடிவேலு காமெடி மாதிரி இல்லைங்கண்ணா. கூகுள் அங்கே போகுது, டேட்டா சென்டர் அங்கே போகுது, பெரிய பெரிய நிறுவனம் அங்கே போகுது. இவர் இங்கே உட்காந்து சோப்பு கம்பெனி, சோப்பு டப்பா கம்பெனி, செருப்பு கம்பெனி இதெல்லாம் கூப்பிட்டு இருக்காரு. இதான் ஹானஸ்டாக இதான் அவங்க பண்ணிட்டு இருக்காரு. என்னையா அந்த கம்பெனி வர மாட்டேங்குதுன்னா, நமக்கு அந்த கம்பெனியில் வேண்டாம், நமக்கு இந்த கம்பெனி தான் வேணுங்கிறார். இது அந்த வாழைப்பழ ஜோக்கு மாதிரி ஒன்று போச்சு அந்த மாதிரி. அதனால் தமிழக மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இவங்க ஏமாற்று வேலை செய்கின்றார்கள். குவாலிட்டியான கம்பெனி இங்கே இல்லைங்கண்ணா. குவாலிட்டியான அடுத்த தலைமுறையை மேலே கொண்டு செல்வதற்கான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சென்டர், கூகுள், நிவிடியா அந்த மாதிரி கம்பெனி எதுவுமே வரலிங்கன்னா. மேனுஃபேக்சரிங்கும் வெளியே போயிடுச்சு, ஹை குவாலிட்டி. இன்னும் அந்த 2-3 வியட்நாம் கம்பெனியை வச்சு சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஒரு வின்ஃபஸ்ட் ஒருத்தவங்க, ஒரு வியட்நாம் கம்பெனி எஸ்கேப் ஆகிட்டான். வந்துட்டு ஆஃபீஸில் உட்காந்துட்டு தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் டீயை குடிச்சிட்டு ஒரு 2 நாள் எஸ்கேப் ஆகி ஆந்திராக்கு போயிட்டாங்க. இதை கேள்வி கேட்டால் எங்களுக்கு வைத்தறிச்சல் என்று டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்லுகின்றார்கள். இதை விட கேலிக்கூத்து என்ன நீங்களே சொல்லுங்கள். இதை விட கேலிக்கூத்து சொல்லுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.